ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யோகங்கள் அப்படிங்கிற விஷயத்த நிறையா பார்த்தோம் இல்லைங்களா? அப்போவே நான் உங்ககிட்ட தோஷங்கள் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் திருமண பொருத்தம் வர நேரத்தில் நம்ம சில தோஷங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த தோஷங்களெல்லாம் என்ன அப்படிங்கிற நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த யோகங்கள் எல்லாம் பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி அதுக்கான பதிவுகள் நிறையா இருக்குது, அது போய் பாருங்கள். புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருமணம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கையில் எடுத்ததுமே நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, ராகு கேது தோஷம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் செவ்வாய் இருக்கனால செவ்வாய் இருக்க பொண்ணையே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கேது தோஷம் இருக்கனால ராகு கேது இருக்கிற பொண்ணை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெண்களோட ஜாதகத்தை காட்டினாலும் செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனை தான், ராகு கேது தோஷம் இருக்கிற பையனை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம். செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பாரம்பரிய முறைப்படி செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும், நான் சொல்கிறேன். ஓகேங்களா? செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஜாதக கட்டத்தில், இதுதான் உங்களுடைய ஜாதக கட்டம் இல்லைங்களா? இந்த கட்டத்தில் கன்னி லக்னம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த லக்னத்தில் இருந்து, ராசியில் இருந்து இல்லைங்க, லக்னத்தில் இருந்து தான் நீங்கள் பார்க்கணும். உங்களோட ராசி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த கட்டத்தில் இப்போ சந்திரன் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திரன் இங்கே இருந்தால், அதாவது இது லக்னம், இப்படி கோடு போட்டு லான் போட்டிருந்தா இது லக்னம். சந்திரன் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்டம் தான் உங்களுடைய ராசி கட்டம். அதாவது உங்களுக்கு தெரியும், இது மேஷம், இது ரிஷபம். இந்த ஜாதகருக்கு ரிஷப ராசியாக இருக்கும். ஏன்னா சந்திரன் இந்த கட்டத்தில் இருக்கிறனால இது ராசி. ஓகேங்களா? இந்த ராசியில் இருந்து நம்ம சொல்லலை, லக்னத்தில் இருந்து சொல்கிறோம். அதாவது லக்னத்துக்கு இதுதான் லக்னம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? லக்னத்தில் இருந்து 2ஆம் பாவத்துலேயோ, லக்னத்தில் இருந்து 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா, செவ்வாய் 2ல் இருந்தால் அது தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4ல் இருந்தாலும் அது தோஷம். 7, 8 7, 8, 12 இந்த 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அது தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு தெரில, எனக்கு ஒன்று கூட சரியாகப்படுது. அதாவது இரட்டைப்படை பாவங்கள் அப்படிங்கிறனால இந்த செவ்வாய் சொன்னாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 2, 4, 8, 12 இதெல்லாம் புறபாவங்களாக இருக்கனால அதில் செவ்வாய் இருக்கிறனால அது தப்பு, அது தோஷம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே 7ஆம் பாவம் அப்படிங்கிறது அகபாவம். அப்போ 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தாலும் அது தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல தோஷம் யோகம் அப்படிங்கிற விஷயங்களையே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் நல்ல வேலையை செய்யும் அப்படின்னா அது யோகம், கெட்ட வேலையை செய்யும் அப்படின்னா அது தோஷம். ஓகேங்களா? இதை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் பார்க்கவே வேண்டியது இல்லைங்க. அந்த கிரகம் எந்தெந்த பாவங்களுக்கு வருது அப்படிங்கிறத வச்சே நம்ம அந்த கிரகம் கெட்டிருக்கா, கிரகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இப்போ இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்துலையே நீங்கள் பார்த்த அளவுக்கே எவ்வளோ பேர் அதை முழுமையாக பார்த்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போது எது கெட்டது எது நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும். புறம் சார்ந்த விஷயங்களில் ஒரு 3 கட்டங்கள் நல்லதாகவும் 3 கட்டங்கள் கெட்டதாகவும் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நான் சொன்னதுலேயே புரிஞ்சிருக்கும். அதாவது 2, 4, 10 அந்த 2, 4, 10ஆம் பாவங்கள் நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? 2 பெரிய பிரச்சனையை கொடுக்காது, 4 அது வேலையை அது செஞ்சுக்கும். 10ஆம் பாவம் தன்னுடைய தகுதியை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்துக்கும். நமக்கு எந்த பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது, அகம் சார்ந்து அது எதுவும் செய்யாது.
புறத்துக்கும் அது பிரச்சனைகளை கொடுக்காது. ஆனால் 6, 8, 12 அப்படிங்கிற பாவங்கள் நிறைய பிரச்சனையை, அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே பிரச்சனையை கொடுக்கும். அப்போது எது கெட்டிருக்கு? இப்போ 6, 8, 12ஆம் பாவத்தை வச்சு நடக்கிற நம்ம ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் பாவ தொடர்பு வச்சிருக்கிற கிரகங்கள் எல்லாமே கெட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல் 6, 8, 12ஆம் பாவங்களை வச்சு நடக்கிற தசா புத்திகள் எல்லாமே கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கெட்டதை செய்யும். 6, 8, 12ஆம் பாவங்களை வச்சிருக்க கிரகங்கள் நமக்கு கெட்டதை செய்யும். அந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கிற நேரம் நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். இதை தான் வந்து நம்ம தோஷம் அப்படின்னு சொல்லணும். அகபாவங்களை வச்சிருக்க கிரகங்கள் அந்த தசாபுத்திகளும் வரும்போது நமக்கு யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வச்சுக்கணுமோ தவிர, இந்த பொதுவாக 2ஆம் கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு, 4ஆம் கட்டத்தில் இருந்தால் தப்பு, 7, 8 இருந்தால் தப்பு, 12 இருந்தால் தப்பு அப்படின்னு பொதுவாக எல்லா ஜாதகத்துக்கும் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்படி கண்ணில் பார்த்ததும் உங்களுக்கு 2ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா உடனே செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, சிரமத்தை கொடுக்குற அளவுக்கு இல்லை செவ்வாய், 7லேயே இருந்தாலும் பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வழி விட்டுருமா? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் சரியா இல்லை, அது வந்து மோசமாக இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் போய் ஒரு கோயில், அதாவது நீங்கள் பிறந்த நேரத்தில் இருந்த ஒரு கிரகநிலை, நீங்கள் இன்றைக்கி எப்போவாது அந்த குழந்தை பிறந்து 20 வருஷம் 25 வருஷமோ கழித்து நீங்கள் கல்யாணத்துக்காக போய் ஒரு பரிகாரம் கோயிலில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தை வாங்கிட்டு கடவுள் வந்து அந்த கிரகத்தை இப்படி திருப்பி விட்டுருவாரா உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி? நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய போகிறீங்க? ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஹோமம் செய்வீங்க. மீறி போனால் ஒரு தங்கம் கூட நீங்கள் ஹோமத்தில் போடுறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு கடவுள் வந்து உங்களுக்கு சாதகமாக அந்த கிரகத்தை திருப்பி வச்சுருவாரா? அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் செவ்வாய் அப்படியே தான் இருக்கும், நீங்கள் பரிகாரமே பண்ணலைனாலும் செவ்வாய் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அதே போல் முதல்ல அது தோஷமா அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கணும். செவ்வாய் வந்து 2ல் 4ல் 7ல் 8ல் 12ல் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய் எந்தெந்த நட்சத்திரங்களில் நிற்கிது அப்படின்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரங்கள்லாம் எந்த நிலைமையில் இருக்குது, அந்த நட்சத்திர அதிபதிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து தான் அந்த செவ்வாயுடைய வலிமையவே நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி செவ்வாய் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த கட்டத்திலேயே இருக்கும், இதுலேயே இருக்கும், இன்னும் மோசமாக 8ஆம் கட்டத்திலேயே செவ்வாய் இருந்தாலும் அங்கே செவ்வாய் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு செவ்வாய் 2ல் இருந்தால் தப்பு, 4ல் இருந்தால் தோஷம், 2ல் இருந்தால் தோஷம், 4ல் இருந்தால் தோஷம், 7, 8ல் இருந்தால் தோஷம், 12ல் இருந்தால் தோஷம், அதுக்கப்புறமா அந்த செவ்வாய் வந்து பரிகார செவ்வாயாக மாறிடுமாமா. அதுக்கு போய் நம்ம பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா உடனே செவ்வாய் சரியாகி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிடுவார் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் நம்புறீங்க. அதுவும் இந்த காலத்தில் 2024ல் நீங்கள் நம்பிட்டு அதுக்கு பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அது கூட சொல்லாமல் சொல்கிறப்பவே வந்து உட்கார்றப்பவே மேடம் எங்கள் பையனுக்கு செவ்வாய் இருக்குது, நான் தானே சொல்லணும் உங்களுக்கு செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி என்கிட்ட சொல்கிறீங்க செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லி? உங்களுக்கு எப்படிங்க தெரியும் செவ்வாய் இருக்குன்னு? நீங்கள் ஜோதிடர்களா? இல்லைல்ல, உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது சரியா இல்லையா? அதாவது அவரை மட்டும் ஏன் மாறி வரீங்க? ஓகேங்களா? ஒருத்தர் தானே உங்களோட ஜோதிடராக இருக்கார். அவர்கிட்ட இருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவர்கிட்ட திருப்தி இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அப்போது திருப்தி இல்லாத இடத்துல வந்து உட்காந்துட்டு அந்த நம்பிக்கையை விட்டுருணுங்க. செவ்வாய் வந்து ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா? நம்பாதீங்க. அதை அவங்க யாரோ உங்கள் மனசுக்குள்ளே பூந்து உங்கள் பையனுக்கு செவ்வாய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை முதல்ல அழிச்சிருங்க உங்கள் மனசுலேருந்து. உங்கள் பையனுக்கு செவ்வாய் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அந்த செவ்வாய் அப்படியே இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் அது நல்ல தன்மையோடு இருக்கா, கெட்ட தன்மையோடு இருக்கா, வல்லத்தன்மையோடு இருக்கா, அல்ல தந்திரத்தன்மையோடு இருக்கா அப்படின்னெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லணும்னு கூட இல்லை,
நான் சொல்கிறத வச்சு அந்த ஜாதகத்தை கையில் வச்சுட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்டையும் போகவே தேவையில்லைங்க. ஒரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு தர்றேன். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எனக்கு கால் பண்ணி அந்த மாதிரி சார்ட் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா நான் தருவேன். அதில் நீங்களே பார்த்துக்கலாம் உங்கள் பையனுக்கு செவ்வாய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு போன வீடியோஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நிலை இருந்தால் இந்த மாதிரி காதல் நடக்கும், அந்த மாதிரி நிலை இருந்தால் திருமணம் லேட் ஆகும் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா. அந்த சார்ட்டை கையில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சுயமாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு வந்து உட்கார்ந்ததுமே என் பையனுக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால நம்ம அடுத்ததும் இதே விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.